அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொலிட்டிக்கல் டிகோட் வித் மீ எஸ்ஜேபி. இன்னைக்கு நம்ம ஷோல சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தின் பின்னணியில் இருக்கிற புரட்டுகளையும் சில அரசியல் நகர்வுகளையும் நம்ம விரிவா டிகோட் பண்ண போறோம். அந்த மே 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்களும் அவரோட பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிக சிலிண்டர் சமீபத்தில் விலை உயர்ந்துச்சு, அதை எதிர்த்து தான். ஆனா இதுல ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். வணிக சிலிண்டர் விலை இன்னைக்கே ஏறிச்சு, மே 1ஆம் தேதி தானே ஏறிச்சு, 2ஆம் தேதி பண்ணியிருக்கலாம், 3ஆம் தேதி பண்ணியிருக்கலாம், 4ஆம் தேதி பண்ணியிருக்கலாம், ஏன் 5ஆம் தேதி கூட பண்ணியிருக்கலாம், அதென்ன 7ஆம் தேதி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதற்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு, அதற்காக சில ஆதாயங்களும் இருக்கு. இப்படி நான் சொல்லலைங்க, பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. அதனால விஜய் அவர்கள் 108 தொகுதி பெற்றுமே பாத்தீங்கன்னா அவரால் ஆட்சி அமைக்க முடியல. அதனால சின்ன சின்ன கட்சிகளோட துணையை அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில எல்லாத்துக்குமே லெட்டர் போட்டாரு. போட்டதுல காங்கிரஸ் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அவங்களோட சப்போர்ட் மட்டும் பத்தல. விசிகா, கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகளோட துணையும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த வகையில விஜய் அவர்கள் பேசி வந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேருமே 2 தொகுதிகள் வின் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க எந்தவித நிபந்தனையும் வைக்கல. நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், உங்களோட எந்தவித பலாபலனும் எங்களுக்கு வேணாம், நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அது மட்டும் போதுமானா அதுவும் பத்தல. இன்னும் விசிகா ரெண்டு சட்டசபை தொகுதி வெற்றி பெற்று வச்சிருக்கிறாங்க. அவங்களும் கொடுத்தா மட்டுமே தான் கரெக்டான ஒரு அளவோட இவரால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை. இந்த நிலையில விசிகாவை தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆதரவை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டா அவங்க எங்களோட உயர்மட்ட குழுக்கள்ல நாங்க பேசி எல்லாத்தையும் கலந்துரையாடி அப்புறமா நாங்க முடிவை சொல்றோம்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு பின்னாடியும் சில அரசியல் சாணக்கியத்தனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவன் எல்லாம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, கடைசி வரை இழுத்தடிச்சு கடைசி நேரத்துல நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு போய் நின்னோம்னா நம்ம கேட்கிற நிபந்தனையை விஜய் ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். இதன்படி வெறுமனே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரை மட்டும் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராது. சில பல ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அதை நோக்கி தான் இவங்க காய் நகரத்துலதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் சொல்றாங்க, நான் சொல்லலை. இதனை காரணமா கொண்டு மட்டுமே தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டம் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம மக்கள் வெள்ளத்துல ஒரு பெரிய ஒரு பிம்பமா காட்ட முடியும். அதனால விஜய் அவர்கள் இதை பார்த்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா பேச்சு. இப்படி பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் சொல்றதுல பெரிய ஆச்சரியம்லாம் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா இது விடுதலை சிறுத்தைகள் செய்யக்கூடிய புது விஷயமும் கிடையாது, ரொம்ப பழைய விஷயம்தான். கடந்த திமுக ஆட்சி காலத்துல 2-3 தடவை பாத்தீங்கன்னா விசிகா தலைமையில ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணாங்க. அதன்படி கூட்டத்தையும் பெரிய அளவுல காட்டுனாங்க. இதுல சில குளறுபடிகளும் ஏற்பட்டுச்சு. அந்த மாநாட்டுக்கு அவர் வச்சிருந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு. திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடான்னு சொல்லிட்டு அங்கங்க அவருக்கு ப்ரெஷர் வந்த மாதிரி சில பேர் அப்பவே பேசினாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் உடனடியாக அந்த பேரை என்ன மாத்தினார்னா மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு மாத்தினார். மாநாட்டுல பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் இந்திய அளவுல மது ஒழிப்புக்கு ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வரணும், கொண்டு மதுவை ஒழிச்சு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, மது கொள்கை அப்படின்றது மாநில அரசுகள் கிட்டதான் இருக்கு. இவர் இவ்வளவு கஷ்டப்படாம, இவ்வளவு செலவு பண்ணாம, சிம்பிளா ஐயா முதலமைச்சர் அவர்கள் அந்த சமயத்துல முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய், ஐயா எங்களுக்கு மது கொள்கை எங்களுக்கு பிடிக்கல, மது கொள்கையை நீங்க நீக்கி இது நல்ல ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிம்பிளா போய் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலே இது வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு பெரிய பெரிய திடல் அப்படின்னு சொல்லிட்டு பணம், பொருள், நேரம் இப்படி எல்லாத்தையுமே செலவு பண்ணி தான் இந்த மாநாடை முடிச்சாரு. மாநாட்டுல சில சித்து விளையாட்டுகளும் நடந்துச்சு. சில சிறுத்தை குட்டிகள்லாம் என்ன பண்ணாங்க, புதருக்கு போய் ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிக்கிட்டு மாப்பிள்ள ஆப்பு ஊத்துறா, ஃபுல்லு ஊத்துறா, கோட்டை ஊத்துறா அப்படின்னு சொல்லிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்கிட்டு மது பயங்கரமா ஆறா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல திமுகவினர் பலரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் இந்த நேரத்துல இப்படி ஒரு மாநாடு போட்டு இவ்வளவு கூட்டத்தை காட்டி தன்னை ஒரு பெரிய லீடரா காட்டிக்க வேண்டிய
தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த கூட்டத்துல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டி, நான் வந்து ஒரு பெரிய ஆளு, என் பின்னாடி பெரிய படையே இருக்கு, அதனால வந்து எனக்கு அதிகப்படியான சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு பேரம் பண்றதுக்காகத்தான் வந்து இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பல இடத்துல பேச ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவருக்கு கிடைச்சது என்னமோ வந்து வெறும் 8 சீட்டு தான். ஆனா அந்த 8 சீட்டை வாங்குறதுக்கே அவர் பட்ட பாடு அந்த மேல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்ப மே மாசம் 7ஆம் தேதி நடத்தின இந்த போராட்டமும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிகழ்வுகளோட நீட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா வந்து பலரும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கூட்டம்லாம் காட்டி நம்ம வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து பலாபலனை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த போராட்டம் முடிஞ்ச உடனே செய்தியாளர்கள்லாம் வந்து அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது வந்து நாடே எதிர்பார்த்த ஒரு முடிவை வந்து நீங்க கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து எங்களோட பொது குழுவை சேர்ந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்க பேசி விவாதிச்சு நாங்க ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே வந்து அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போய் நம்ம பார்த்தோம்னா பல பேரும் பல விதமா எழுதி திரும்ப அவர்களை பிரிச்சு எடுத்திருக்கிறாங்க. அதன்படி சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். எரிவாயு வந்து இன்னைக்குதான் ஏறிச்சா சார் அப்படின்னு ஒரு சிலரு, அது என்ன விஜய் அவர்களுக்கு வந்து தலையெழுத்தா, இவர்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சணும்னு, இதுக்கு பேசாம வந்து ரீஎலெக்ஷனை சந்திச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சில பேரு, உங்ககிட்ட இருக்குது வெறும் 2 பேரு, இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்குற அலும்பு இருக்கே அப்பா முடியலடா சாமி அப்படின்னு சில பேரு, அது போக பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்களே அப்பெல்லாம் உங்களுக்கு போராட்டம் பண்ணணும்னு தெரியலையா சார், மக்கள் அப்பெல்லாம் பாதிக்கப்படலையா சார் அப்படின்னு சில பேர், கரண்ட் பில் ஏத்துனாங்களே சார் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்களேன்னு சொல்லி தோணலையா சார் அப்படின்னு சில பேர், இப்படின்னு பலவிதமான கமெண்ட் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது கீழே. இது போதாதுன்னு இதே சமயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தனை செல்வன் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்னன்னா திரும்ப அவர்கள் முதல்வராக வேண்டும் அப்படின்னு இருக்காரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் வந்து கழுவி ஊத்திருக்காங்க. 2 சீட்டுக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து எப்படி சார் கொடுப்பாங்க, தயவு செய்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த போராட்டத்தோட மையக்கருவா அவங்க எடுத்து வச்சிருக்க அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிவாயு விலையேற்றம். இதற்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த வந்து இப்ப நான் சொல்றேன். ஏன் வந்து ஆரம்பத்துல வந்து புரட்டுன்னு சொன்னனா, அந்த புரட்டை வந்து இப்போ வந்து நம்ம உடைக்க போறோம். பொதுவா வந்து விலையேற்றம் அப்படின்னா எப்படி விலையேறும் வந்து வரவு வராம டிமாண்ட் அதிகமாகுது. இதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளைகுடா போர் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து ஈரானோட கடல் வழியில இருக்கிற ஹார்முஸ் அப்படின்ற ஒரு பெண்டை வந்து அவங்க அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இதனால வந்து கச்சா எண்ணெயோ எரிவாயுவோ எதுவுமே வந்து அனுப்ப முடியல, கொண்டு வர முடியல யாருனாலும். ஆனா நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட வந்து சிறிய அளவுல வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருக்கிறனால ஏதோ 1-2 கப்பல் மட்டும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து மற்ற நாடுகள் படுற அவஸ்தை வந்து நம்ம நாட்டுல வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கிற போது வர்றதை வச்சு சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஆனா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா விலையேற்றம் பண்ணக்கூடிய நிலைமை தான் வந்து இந்தியாவுக்கு ஏற்படுது. இது வந்து நிரந்தரமா வந்து இதே ரேஞ்சில தான் இருக்குமா அப்படின்னா இல்ல. நாளைக்கே வந்து விலை குறையலாம். அதாவது வரவு வந்து அதிகமா வரும்போது. அதனால இவர்களோட அரசியல் நலனுக்காக எந்த விஷயத்தை வேணா புரட்டி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இவங்க எப்பயுமே கையில் எடுப்பாங்க. ஏன்னா திமுக வந்து அப்படித்தான் இவங்களெல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறாங்க. திமுக எப்பயுமே வந்து மத்திய அரசு என்ன நல்லது செஞ்சாலும் ஒண்ணு அதை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க எடுத்துக்குவாங்க, இல்லையா அது வந்து தப்புன்னு சொல்லி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் ஸ்ட்ராங்கா வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில வந்து விசிகாவும் அவர்களோட ரத்தத்துல வந்து கலந்த ஒரு உறவு தானே. அதனால வந்து அவங்க வந்து இதை செஞ்சு இதன் மூலமா வந்து அரசியல் சாணக்கியத்தனமா நினைச்சு இப்படி விஜய்கிட்ட ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கும் வருது. சில அரசியல் ஆர்வலர்கள் சொன்னதுபடி என்ன கேட்க போனா விஜய் அவர்கள் பின்னாடி இளைஞர் பட்டாளம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவரு பயப்படணும், பேசாம ரிசைன் பண்ணிட்டு திரும்பவும் தேர்தலை சந்திச்சா அவர் 108ன்றது 208 கூட அவருக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.